இப்போ கோர்ட்ல ஜெயாவோட வக்கீல் அவங்கள விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது? என்ன வேலைக்கு போறீங்கன்னு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு, அவர் ஜட்ஜு கிட்ட சொல்றாரு, "இவங்களுக்கு 38 வயசு ஆச்சு. நல்லா படிச்சவங்க. இவங்க எதுக்கு ஒரு வெக்கேஷன் எடுக்கும்போது எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு போணும்? இந்த இறந்து போனவரு வாசல்ல நின்னு இவர்கிட்ட பேசிட்டு தானே இருந்தாரு. அந்த விஷயத்த ஃபோட்டோ எடுத்தவங்க தான் கேவலமானவங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்தா டேட்டிங் பண்றாங்கன்னு அர்த்தமான்னு" வாதாடுறாரு. அன்னைக்கு கோர்ட் முடிஞ்சதும் ஜெயாவை போய் அந்த லாயர் மீட் பண்ணுறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணுக்காக தான் நான் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன்னும் போது, உன் பொண்ணு வந்துட்டா மட்டும் நீ சம்பாரிச்சு அவளை பார்த்துப்பியா? உனக்காக நஷ்ட ஈடு வேணும், நான் அதை புருஷன்கிட்ட இருந்து வாதாடி வாங்கி தரேன், நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான், நீ இப்போ எங்கே தங்கியிருக்கன்னு சொல்லி அட்ரஸையும் வாங்கிக்கிறாரு. இதுக்கு நடுவில் ஜெயாவோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அவங்க அண்ணி ஜெயா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க அண்ணனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க தங்கச்சி வந்து சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. ஜெயா அவங்க சைக்காட்ரிஸ்ட்டை போய் நேரில் மீட் பண்ணுறாங்க. அவங்க சாரி கேட்குறாங்க. அந்த வக்கீல் என்னை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டாங்க, என்னால் சரியாக பதில் சொல்ல முடியல, என்னை மன்னிச்சுக்கோன்னும் போது ஜெயா இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாங்க, நீ இதுக்கப்புறம் தான் ரொம்ப தைரியமாக இருக்கணும், நீ நல்ல அறிவான பொண்ணு, நீ எப்பயும் போல் பாட்டு பாட ஆரம்பி, நீ அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பேன்னு. ஜெயாவோட அட்ரஸை வாங்கின அவரோட வக்கீல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஏரியாவில் ரவுடிங்க தொல்லை இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நேரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ஓல்டு மார்க்கெட்டில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு தேவைப்படுது, ஒரு வாரத்தை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுறாரு. அதே டைமில் ஜெயாவுக்கு அவங்க அண்ணி கடைசியாக அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஜெயாவும் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா இவங்க போகிறதுக்குள்ளே அவங்க அப்பா இறந்தே போயிடுறாரு. இவங்க அழுதுகிட்டே ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தனக்கு ஆதரவாக இருந்த ஒரே அப்பா இப்போ இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஜெயா ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. அவங்க அண்ணன் இறுதி காரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை வீட்டில் இறக்கி விடுவான்னு கேட்கும் போது, அன்னைக்கு வக்கீல் இருந்த அன்னைக்கு என்னை யாரும் வந்து கேட்கலையே, இன்றைக்கி நான் தனியாகவே பார்த்துக்கிறேன், அப்பாவுக்கு என்னோடய வீட்டில் நான் காரியம் பண்ணலான் இருக்கேன், முடிஞ்சால் நீங்கள் எல்லாங்க வந்து சேருங்கன்னு அழுதுகிட்டே போகிறாங்க. அந்த லாயரையும் நேரில் மீட் பண்ணி உடஞ்சி போய் எங்கள் அப்பா இல்லையேன்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஜெயா அவங்க புது வீட்டில் அவங்க அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி வக்கீல் அங்கேயும் வந்து அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஜெயா அவங்க பொண்ணை அடித்ததையும் அவங்க புருஷங்கிட்ட டைவர்ஸ் வாங்க போகிற விஷயத்தையும் அந்த வக்கீல்கிட்ட தனியாக இருந்து அவர் இறந்து போன விஷயத்தையும் சொல்லி அவங்கள மறுபடியும் ப்ராஸ்டியூட்டுன்ற மாதிரி பேசி அசிங்கப்படுத்துகிறாங்க. ஜெயா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இது எங்கள் அப்பாவோட காரியம், இன்றைக்கே வந்து என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, தயவுசெய்து இங்கேருந்து போங்கன்னு கெஞ்சுறாங்க. ஜெயா சொல்கிறாங்க, உங்கள் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த அன்றைக்கே ஒரு கீயை காமிச்சு என்னை வண்டி எடுக்க சொன்னாங்க, ஆனால் எனக்கு வண்டி ஓட்ட சுத்தமாக தெரியாது, நானும் அதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன்னும் போது இதை கேட்ட வக்கீலும் அழுதுகிட்டே, இதுக்காகவே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்ட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் கோர்ட்டில் ஹியரிங் நடக்குது. ஜெயாவோட வக்கீல் அவங்க வீட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, ஜெயா எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்களும் தான் வீட்டில் போய் வேலைலாம் செய்கிறீங்க, நீங்களும் சமைக்கலாம் செய்கிறீங்க, எத்தனை வீட்டில் போய் வேலை செஞ்சுருக்கீங்க, அந்த வீட்டிலலாம் யாரும் எதையும் மறைக்கலையா, இல்லை நீங்கள் சமைக்கும் போதே ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு அது தீஞ்சு போகலையான்னு கேட்கும் போது நிறைய தடவை நடந்திருக்கேன்னு அந்த வேலைக்காரங்க சொல்லும் போது, அப்போ அந்த வக்கீல் சொல்கிறாரு, இந்த மாதிரி பெண்கள் வந்து நிறையா வீட்டில் வேலை செய்கிறாங்க, சின்ன சின்ன விஷயம் மறந்து போகிறது நார்மலான விஷயம்தான், அதை போய் அவங்களுக்கு வந்து மென்டல் அன்ஸ்டபிலிட்டின்னு சொன்னால் இது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து லாயர் ஜெயாவோட மாமியாரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஜெயா எப்பயுமே உருன்னே இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அந்த பால் காட்சி நடந்தப்போ மொதல் 2 நாள் யார் வேலை செஞ்சா? ஜெயா தான். 4வது நாள் யார் செஞ்சா? ஜெயா தான். 3வது நாள் பால் காட்சி அன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. அந்த டைமில் அவங்க ஃப்ரீயாக இருந்திருக்காங்க, ஆனால் அதை போயிட்டு அவங்க உருன்னு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் ஜெயாவோட புருஷன் எல்லார் முன்னாடியும் ஜெயாவை அசிங்கமாக திட்டியிருக்காரு, அதுக்கு என்கிட்ட விட்னஸும் இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயாவோட புருஷனோட ஃப்ரெண்ட்ஸு 3 பேரை கூப்பிட்டு கேட்கும் போது அவங்க எல்லாருமே உண்மையாக ஒத்துக்கிறாங்க, ஜெயாவை வந்து அவர் திட்டினாருன்னு சொல்லி. இதுக்கு நடுவில் வக்கீலுக்கு மார்க்கெட்டில் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் மூலயமா கிடச்சிருது. இப்போ கோர்ட்டில் வந்து ஜெயாவோட அண்ணனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. முதல் நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனீங்கல்ல ஜெயாவை, எதுக்காக கூப்பிட்டு போனீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஜெயா வந்து எனக்கு முடியல, நான் வீட்டுக்கு வரணும்னு கேட்டா, ஆனால் புருஷன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகணுன்னு சொன்னதுனால நான் கூப்பிட்டு போனோம், அவள் பயந்துக்கிட்டு ஓடியான்ட்டான்னு சொல்கிறாரு. அதுக்கு வக்கீல் கேட்குறாரு, உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தானே கேட்டா, அது அவளோட வீடு தானே, நீங்கள் ஏன் விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இவன் தலை குடிஞ்சு நிற்கிறான். அடுத்ததாக ஜெயாவோட அண்ணியை கூப்பிட்டு இந்த வக்கீல் விசாரிக்கிறாரு. அப்போ அவங்கக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஜெயா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு நீங்கள் கூட இருந்தீங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, ஜெயா வந்து ஆல்ரெடி பதட்டத்தில் இருந்தாங்க, வீட்டில் எதுவுமே சமைக்கலையேன்னு சொல்லி ஜெயாவோட புருஷன் வந்து மறுபடியும் அசிங்கமாக திட்டின உடனே அந்த பதட்டம் அதிகமாகி பக்கத்தில் இருக்க பொருள் எடுத்து தூக்கி அடித்தார். அப்போ ஜெயாவோட பொண்ணு அங்கே வந்ததுனால தெரியாமல் அவங்க தலையில் பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது ஜெயாவும் என் கூட வரலன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஜெயாவும் கூட வரலான்னு தான் இருந்தாங்க, ஆனால் புருஷன் வந்து ஜெயாவோட கையை கட்டி போட்டு ரூம்குள்ளேயே அடைச்சிட்டாரு, அடுத்த நாள் காலையில் தான் ஓப்பன் பண்ணாங்கன்ன உடனே இவர் சொல்கிறாரு, இவ்வளோ கொடுமை நடந்திருக்கு, ஆனால் நம்ம எல்லாருமே ஜெயாவை தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஜெயாவோட பொண்ணு அம்மாவுக்கு நடந்ததை நினச்சி அழுதுகிட்டு இருக்கா. கோர்ட்டோட பிரேக் டைமில் ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி நான் உன் கூடயே வந்துடுறேம்மான்னு சொல்லும் போது ஜெயா சொல்கிறாங்க, அம்மா கிட்ட அவ்வளோ காசு கிடையாது, நீ என்கிட்ட சந்தோஷமாக இருப்பியான்னு கேட்டால், பரவாயில்லம்மா நான் உன் கூடயே வந்துடுறேம்மான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா.
கடைசியாக வக்கீல்கிட்ட அந்த ஃபுட்டேஜும் கிடச்சிருது. அதை எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டுறாரு. அது வேறு எதுவும் கிடையாது. ஜெயாவை அவங்க புருஷன் பப்ளிக்கில், அதுவும் டிராஃபிக்கில் வச்சு திட்டின எல்லா விஷயத்தையும் அங்கே இருக்கிற ஆளுங்க வீடியோவாக எடுத்திருப்பாங்க. அவன் பேசின ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் அதில் பதிவாக இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே எல்லாரும் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வக்கீல் சொல்கிறாரு, இவர் மனதளவில் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு போல இருக்குது, இவருக்கு தண்டனைலாம் கொடுக்காதீங்க, கவுன்சிலிங் கொடுங்க, இவர் தான் மென்டலி அன்ஸ்டேபிள்னு சொல்லிட்டு ஜெயாவுக்கு டைவர்ஸும் கொடுக்கணும், அவங்களுக்கு நஷ்ட ஈடும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வாதத்தை முடிக்கிறாரு. கடைசியாக தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜட்ஜு ஜெயா கிட்ட கேட்குறாங்க, நீ எதாவது பேசணுமான்னு. உடனே ஜெயாவுக்கு ஞாபகம் வருது, உனக்கு மனசில் பட்ட எதுவாக இருந்தாலும் நீ தைரியமாக சொல்லணும், அப்போ தான் நீ வெளியே வருவேன்னு அந்த இறந்து போன வக்கீல் சொன்னதை ஞாபகம் வந்தவுடனே ஜெயாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெயா சொல்கிறாங்க, நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லிட்டேன், எனக்கும் அந்த இறந்து போன வக்கீலுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லிட்டேன். ஆமாம், நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம், எதுவும் இல்லாமலாம் நான் அவர் கூட அந்த ஹோட்டல் வரைக்கும் போயிருப்பேன். ரிலேஷன்ஷிப்னாலே ரொமான்டிக்காக இருக்கணும்னு தான் அர்த்தம் கிடையாது. அவர் எனக்கு ஒரு வெல்விஷர் மாதிரி இருந்தார். கடைசி நேரத்தில் அவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சே, நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். வண்டி ஓட்ட மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் அவரை காப்பாற்றிருப்பேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என் புருஷன் என்னை எவ்வளோ அசிங்கமான வார்த்தையில் திட்டிருக்காரு. அப்போல்லாம் நான் நினச்சேன் ஆம்பளைங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க போலன்னு. ஆனால் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பொம்பளைங்க கூட அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லி. எல்லா ஆம்பளைங்களும் பேசும்போது கெட்ட வார்த்தையில் பொண்ணுங்களை மட்டும்தான் பற்றி பேசுகிறாங்க, பொண்ணுங்களை தான் இழுக்கிறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் இழுத்துட்டு என்னை இந்த கோர்ட்லேயும் நிறுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறமும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. அவர் நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு நினச்சாருன்னா அவர் பொண்ணுக்காக எவ்வளோ வேணால் கொடுக்கட்டும், எனக்காக எதுவும் வேணாம், நானே உழைச்சி சம்பாரிச்சுக்கிறேன், என்னை விட்டா போதும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. கோர்ட்லேருந்து ஜட்மெண்ட்டும் வந்துடுது. ஜெயாவோட புருஷனுக்கு 1,50,000 ரூபா ஃபைன் போட்டுடுறாங்க. 3 மாதம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஜெயாவோட பொண்ணு ஜெயா கூட தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. தடவையாக ஜெயா யார் துணையும் இல்லாமல் தைரியமாக சுதந்திரமாக ஒரு நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. பல மாதம் கழித்து காட்டுறாங்க, ஜெயாவும் பொண்ணும் யார் தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லேயே ஒரு பழமொழி இருக்கும், எதை வேணால் கொட்டினா அள்ளிடலாம், ஆனால் வார்த்தைகளை கொட்டினா அள்ள முடியாதுன்னு. அதை வச்சு தான் இந்த சீரீஸே எடுத்திருப்பாங்க. இந்த சீரீஸும் இதோட அழகாக முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி வேறு சீரீஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.